வயசுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுங்க சார். நான் விளையாடலடா, சீரியஸா தான் இருக்கேன். ஐயோ அசிங்கமா இல்ல? சின்ன புள்ள மாதிரி பண்ற. யோ, ஆசையா சவாரி பண்ண இதுனா குதிரையா? கண்ட இடத்துல கம்பி குத்துது, எவ்வளவு வலிக்குது தெரியுமா? வெளியே வர முடியல, கொஞ்சம் தூக்கி விட்டு போயா. முடியாதா? இன்னொரு முறை ட்ராலியில தூக்கி விடாம எப்படியா வெளியே வருது? ஐயோ நல்ல வேலை, வேற ஆள் போல் இருக்கு. அதே ஆள் தான்டா. எதுக்குடா இப்படி அட்டகாசம் பண்ற? லூசா நீ? நான் நல்லா தாயா இருக்கேன். ஒரு லூசு பைய என்னை துரத்திட்டு கடைக்குள்ள வந்துட்டான். அவங்கிட்ட தப்பிக்குதா அங்க இங்க ஓடிட்டு இருக்கேன். கடைக்குள்ள வந்துட்டானா? ஆமா. யார் அது? வா ஆளா காட்டு. அவன் இங்கதானே எங்கேயோ இருந்தான். அதோ அங்க இருக்கான் பாருங்க, அந்த பிரவுன் சட்டையா? ஆமா பாஸ். ஏய் வா இங்க. யாரா நீ? மூஞ்சில இருக்கிற மாவை தொடச்சுன்னு போங்க பாஸ். சப்பாத்தி நினைச்சு பிசிஞ்சு விட்டுற போறான். யோ யார் நீ? எங்க வந்த? பிரச்சனை பண்ண வந்தியா? என்ன முடிக்கிற? உன்னதாயா கேட்கறல்ல, சொல்லியா? என்னன்னா இவன் யாருன்னு தெரியலப்பா. கடைக்குள்ள வந்து கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்றான். வெளியே எடுத்துட்டு போ. போடா வாடா. கடைக்குள்ள வந்து கஸ்டமரையே கலாய்க்கிறியா? வா ஓனர் கிட்ட வா. உன்னை பிடிச்சி போலீஸை கூப்பிட்டு போறாரு பாரு. வா வா வா. என்னங்க என்னங்க என்னங்க? வஸ்மடா மேடம். சாரி மேடம். சார் ஃபேமிலியோட வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே சார்? எல்லாரையும் காப்பாத்திருக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. உங்களை காணோன்றாங்க, கடத்திட்டாங்கன்றாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உங்களை பைத்தியம்ன்றாங்க. நீங்க 4 பேரை அடிச்சிட்டீங்கன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம், வேற யாரு இருக்கா? பயமா இருக்குங்க. என்னங்க உங்க பிரச்சனை? ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன ஞாபகம் வச்சு இருக்கா? ஞாபகம் வச்சு இருக்கா? உன்னை விட அதிகமா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். அதை வெளியே தெரியல. எல்லாரையும் காப்பாத்தணும் தாண்டி துடிக்கிற, முடியலடி முடியல. ஐயோ நீயாவது புரிஞ்சுக்கடி. இந்த 3 hours தான் ஆக்டிவா இருப்பேன். நம்ம குழந்தை மாதிரி அங்க பல குழந்தைங்க இருக்காங்கடி. ஸ்வேதா இருக்கா, ரவி இருக்கா, சீதா இருக்கா, சத்யா, ராஜி, சந்திரா, தேவி. நீ எத்தனை குழந்தைங்க தெரியுமா? கொத்து கொத்தா உயிரிடி. பொம்பளைங்க பெரியவங்கடி, எத்தனை உயிரிடி. கடவுளே ஏதாவது பண்ணு. என்னங்க பண்ணணும் சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா உங்களால முடியல. அது தெரிஞ்சுக்க ஒரே வழி என் நர்சிங் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கேட்கறதுக்கு ஆமாண்ணா வலது கையாட்டுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனையா? நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? நம்ம தெரிஞ்சவங்க யாருக்காவது பிரச்சனையா? வேற என்னதாங்க பிரச்சனை? பில்டிங் பிளாக் விளையாட பாப்பா. ஆமா சொல்றாருமா. ஐ ஜாலி. நீங்க வேலை செஞ்ச பிளாட்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அங்க யாருக்குங்க பிரச்சனை? அங்க எல்லாருக்குமே பிரச்சனை. காப்பாத்தணுண்டி. சொல்லுங்க, யாருக்கு பிரச்சனை? ஏன்பா அடிக்கிற? பில்டிங் இடிஞ்சு விழ போதா? போராடினீங்களா? இதுக்குதான் பிளாட்டுக்கு போனீங்களா? இதுக்குதான் பைத்தியம் சொன்னாங்களா? இதுக்குதான் இவ்வளவு பண்ணீங்களா? நான் இருக்கேயா? ஆமா. இப்போ நீங்க வெளியே போனா பிரச்சனை. ஒரே பைத்தியம்னு நம்புது, போலீஸ் தேடுது. உங்களையும் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு நான் போறேன்.
ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் சொல்றேன். நான் சொல்றேன். சார் நீங்க இந்த பில்டிங்ல இருக்கீங்களா? டெலிவரிக்கு வந்தேன் மேடம். சார் நீங்க இந்த பில்டிங்ல இருக்கீங்களா சார்? ஆமா சார், இந்த பில்டிங் இடிஞ்சு விழ போகுது சார். என்னமா சொல்ற? ஆமா சார், எல்லாரையும் வெளிய வர சொல்லுங்க ப்ளீஸ் சார். உனக்கு எப்படிமா தெரியும்? இங்க செக்யூரிட்டி வேலை பார்த்த அசோக் என்னோட ஹஸ்பண்ட் சார். அவர்தான் சொன்னாரு. அசோக் பொண்டாட்டியா நீ? பேச ஆரம்பிச்சிட்டானா? எப்படி சொன்னா? ஜாடையில சொன்னாரு சார். அத விடுங்க சார், எல்லாரையும் வர சொல்லுங்க சார். அட கத்தாதம்மா, இந்த ஃபிளாட்ல வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்கம்மா. வா முதல்ல அசோக் போய் பார்க்கலாம் வா. சார் இப்ப அது முக்கியம் இல்ல சார், எல்லாரையும் வெளிய வர சொல்லுங்க. அட வாமா, வண்டில வந்து ஏறு. பாத்துக்கலாம் வா. முதல்ல அசோக் சார் பாப்போம் வா. சொல்றாருல அசோக் வச்ச செவுத்த பூச வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இல்லனா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். உனக்கு தெரிஞ்சதே தப்புன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாருக்கும் சொல்ற ஒவ்வொருத்தரா இப்படி எத்தனை பேர் தெரிஞ்சுப்பீங்க? எங்கடியாவா? நானே உங்களை காட்டி கொடுத்துட்டேன். ஏண்டா எங்க அண்ணனை பழி வாங்கி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி அவன் இடத்துல ராஜா மாதிரி உட்காரலாம்னு அவன் பில்டிங்க தப்பா கட்டி அதுல பல பேர் செத்து அவன் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு பிளான் பண்ணா நீ போய் அதை கண்டுபிடிச்சி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஏண்டா இப்படி டார்ச்சர் அதை விட முக்கியம் அதை நான் தான் கட்டினும் எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி உன்னை விட்டு வைக்க முடியாது. எங்க அண்ணன் கதையை முடிச்சு பாடியை கொலாப்ஸ் ஆன பில்டிங்ல போட்டு போலான்னு பார்த்தா உனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நீ ஒரு பைத்தியம், உனக்கு பேச வராது நடக்க வராதுன்னு பிரச்சனை பண்ண மாட்டேன்னு பார்த்தா நீ அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வச்சிருக்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா உண்மை தெரிஞ்ச உங்க 2 பேரையும் முடிச்சாகணும். ஏண்டா என்னை இப்படி தேவையில்லாம கொலகாரனாக்க? உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வரல, பாவமா தான் இருக்கு. காப்பாத்தணும்னு நினைச்ச பில்டிங் இடிஞ்சு அதுல உழப்போற அத்தனை சாவுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சும் ஒன்னும் பண்ண முடியாம இப்படி போன மாதிரி கிடக்குறியடா. பேச வராது, நடக்க வராது, கை கால் விளங்காது, ஆனா காப்பாத்த மட்டும் துடிக்கிற. ஹலோ சொல்லுங்க சார். நானே வரேன் சார். சார் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் சார். இன்ஸ்பெக்டர் விஷயமா கூப்பிட்டுருக்காரு, நான் என்னன்னு பார்க்குறேன். நீ உங்களை முடிச்சு விட்டுரு. இவனை முடிக்கலாம் வேண்டியதில்லைண்ணே, இவனே மண்டையில் அடிபட்ட பைத்தியம். இன்னும் 10 நிமிஷம் இப்படியே தொங்குனான்னு வையே, கண்ணாமூலி பிதுங்கி வெளியே வந்து ரத்தம் மூளைக்கேறி வெடிச்சு தானே செத்துருவாங்க. எதுக்குன்னே ஒவ்வொருத்தரா கொண்டு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். சரி ஏதாச்சும் பண்ணு. டேய் அண்ணே, அவன் சாகிறத நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கடா. நான் அண்ணன் அனுப்பி போட்டு வந்தேன். கண்ணு சவுந்துச்சுடா, கொஞ்ச நேரத்துல செத்துருவான் பாரு. போ உன் புருஷன் சாவறத பாக்குறியா? ஏங்க உங்க டிஜிட்டல் மீட்டர் ரேஞ்ச் ஏறுது. இந்நேரம் உங்க கை இழுத்துக்கோ. தயவு செஞ்சு கை இழுக்க விடாதீங்க. கையை சேர்த்து பிடிங்க, சேர்த்து பிடிங்க. பிடிங்க, எப்படியாவது கையை சேர்த்து பிடிங்க. கையை சேர்த்து பிடிங்க, மடக்க விட்டாதீங்க. கை இழுக்கலனா நர்வஸ் சிஸ்டம் படி வயிறு இழுக்கும். ரேடியல் மீடியன் நர்வஸ் இழுக்க வரலனா அப்டாமினல் நர்வஸ் இழுக்கும். அப்ப உங்க பாடி பெண்ட் ஆகும். அப்பதான் உங்க தலைக்கு ரத்தம் ஏறாது. அப்படிதான் அப்படிதான். பட் இவங்களால இந்த மாதிரி அப்நார்மல் பொசிஷன்ல லாங் டைம் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோடா இவர் இப்படியே 10 இருப்பாரா, ரத்தம் மண்டைக்கு ஏறாதான். எவ்வளவு நேரம் 10 இருப்பாரு? 5 நிமிஷம் படுத்திருப்பா, 6 நிமிஷம் படுத்திருப்பா, 7ஆவது நிமிஷம் சிறுகுடல் பெருகுடல் இழுக்கும், அடிவயிறு வலிக்கும், சத்தம் போட்டு கதற தோணும். கொஞ்சம் கொஞ்சமா உயிர் அப்படியே வாய் வழியா போயிடும். பாக்குறியா? உங்களால முடியும். அப்படியே இருங்க. என்னடா இப்படியே படுத்திருக்கான்? இப்படிலாம் பண்ண அவர் சாவ மாட்டாருடா. அடிச்சுதான் சாவடிக்கணும். இல்ல யாருன்னா ஆம்பளை இருந்தா அவரை இறக்கி அடிங்கடா பாப்போம். அடிங்கடா.
அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? டேய் அடுத்துறா. அடி வாங்கியே சாவ போற பாரு. காப்பாத்த வர வழி தெரியலங்க. அடிங்கடா 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 நல்லா அடிங்க. சும்மா சீன் போட்டுறா. டேய் அல்சின் போ. என்னடி கத்தியா இருக்க? அடிங்கடா அடிங்க. டேய் அவனை போட்டு தள்ளிட்டு அவன் போடத்தை காட்டிட்டு அப்புறம் அவனை கொல்லடி. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அங்க அத்தனை உயிர் இருக்கு. ஒருத்தரா சொல்லுங்க, 100 பேர் கிட்ட சொல்லுங்க, 1000 பேர் கிட்ட சொல்லுங்க. உங்களால காப்பாத்த முடியும். போக முடியாதுடி. ஓடி. டேய் எங்கடா வா? டேய் என்னடா பண்றீங்க? டேய் அவனை அடிக்காதீங்கடா. டேய் அவனை அடிக்காதீங்க. அடிக்காம எப்படி சாவடிக்கிறது? டேய் அவனை அடிச்சா அவன் ஆக்டிவ் ஆயிடுவான்டா. நோ என்னண்ணா புதுசா என்ன சொல்ற? புதுசா சொல்லடா. அங்க பாரு. உங்களுக்கு ஆபத்துனதை எப்படி எல்லாமோ சொல்லி புரிய வைக்க பார்த்து முடியல. உங்களை அடிச்சாதான் நீங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்க. அப்பதான் நான் சொன்னது யாராவது ஒருத்தருக்காவது புரியும். என்ன மன்னிச்சிருங்க சார். ஹலோ அசோக் திரும்ப பிளாட்டுக்கு வந்துட்டானா? சார் மருந்து இன்னும் 1/2 hour தான் சார் வேலை செய்யும். சீக்கிரம் போங்க. பண்ணி அடியா. ஹலோ சார், அந்த அசோக் திரும்பவும் வந்துட்டான் சார். ஆமா சார். அங்க வர வாய்ப்பே இல்லையே. ஐயோ வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கான் சார். சீக்கிரம் வாங்க. அசோக் சொல்ல வந்துட்டே இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதையா இருக்கு சொல்லிட்டு. அடிச்சிட்டாண்டா. இல்ல கிளம்பி வாங்கடா. எப்படியோ பாதி பேரை வெளியே ஓட வச்சுட்டேன். உள்ள இருக்க மீதி பேரை எப்படி காப்பாத்துவேன்? இந்நேரம் பார்த்து உடம்புக்குள்ள என்னென்னமோ ஆகுது. ஏண்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? நீ இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஆபத்து.
அப்படியே ஏன்டா ஒரு கை இருக்காது உன்னை அப்படியே அடிச்சு கொன்னு படத்தோட படமா போடுறேன். இங்கேயே கத்துச்சா சொல். சாவுடா சாவுடா. அவனை ஈடா உன்ன எங்க பில்டரோட பிரதர் சார் அவரு. நான் சொல்றது கேளு. அதோ அத கொஞ்சம் கொடுங்க. அதோ அவசரம் பண்ணாதீங்க. அவரை கொஞ்சம் பத்திரமா கீழ இறக்குங்க. டேய் என்ன எதுவும் பண்ணிடாதடா. எவ்வளவு வேணா தரேன்டா. என்ன எதுவும் பண்ணிடாத. பில்டிங்ல உள்ள யாரெல்லாம் சாகடிக்கணும்னு நினைச்சியோ அவங்களை எல்லாம் முன்ன வச்சே காப்பாத்துறேன் பார். நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. என்னடா சொல்ற சொல்லு. உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? எங்க மேல கோவம் இருந்தா எங்களை அடிப்பா. அவர் பாவம் சார். அவர் ஏதோ சொல்லுன்னு சொல்றாரு சார். இவரும் பேசுறாரு சார். அப்ப வேற ஏதோ இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தெரியல இது இப்படி பண்ற என்ன சொல்றாருன்னே புரியலையே. டேய் விட்டுறாதடா. டேய் நான் சொன்ன பிரச்சனையே சொல்லு. சொல்லு. காப்பாத்துங்க. இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல அவர் பேசுறது சரியா காதுல விழல சார். சார் எங்க கிட்ட லாங் ரேஞ்ச் ஹை சென்சிட்டிவிட்டி பேராபோலிக் மைக் இருக்கு சார். அசோக் பாத்துப்பா. அசோக் ஐயோ பயமா இருக்கு. என்ன யாராவது காப்பாத்துங்க தயவுசெய்து ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. சொல்லு. நான் சொன்னா கேளுடா. சொல்றேன் நான் சொல்லிடுறேன். ஐயோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அசோக் எந்த தப்பு பண்ணல. என்ன காப்பாத்துங்க. எங்க அண்ணா மேல இந்த கோவத்திலையும் பொறாமையிலையும் தேவபில்டர்ஸ் பேரு கிடைக்கணும்னு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது அசோக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அசோக் நான் பண்ண தப்ப எங்க அண்ணன் கிட்ட சொல்லி காட்டி கொடுத்துட்டாரு. அதை விசாரிக்க வந்து எங்க அண்ணனை அடிச்சு என் வீட்டுல கட்டி வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் எங்க அண்ணனை என் வீட்டுல தான் கட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, விஷயம் தெரிஞ்ச அசோக் லாரி விட்டு அடிச்சு கொல்ல பார்த்தேன். ஆனா போயிச்சு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துட்டாரு. அப்ப அசோக் இப்படி ஆனதுக்கு காரணம் இவன் தானா? நான் பண்ணது வெளில தெரியக்கூடாதுன்னு எங்க அண்ணனையும் அசோக்கையும் தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அசோக் மட்டும் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிட்டான். அசோக் மூலியமா அவன் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரையும் காலி பண்ணாலும் குடோனுக்கு தூக்கிட்டு போயிட்டேன். இவன் மட்டும் இப்படியே தப்பிச்சு வந்துட்டான். யோ குடோனை சர்ச் பண்ண சொல்லியா? யோ அவருங்கயா ஐயா சொன்ன மாதிரி இங்க ஒருத்தனை கட்டி வச்சிருந்தாங்க ஐயா. அப்படியா சார்? அவன் சொன்னதெல்லாம் உண்மை சார். ஐயோ வேற என்ன பண்ணான்னு தெரியலையே. நடக்குது போதுமா? சொல்றேன். இந்த பில்டிங் கட்டது நான் தான். எங்க அண்ணனை பழிவாங்க தப்பான கலவையில கட்டிட்டேன். இந்த பில்டிங் எப்ப வேணா இடிச்சு விழுந்துரும். தட்டலாம் உடைஞ்சிட்டு புரிய வைக்கிறதுக்காக தான் அசோக் செவுத்த உடைச்சிருக்கானா? இந்த பில்டிங் தரமட்டமானதும் எங்க அண்ணனையும் அசோக்கையும் கொண்டு பணத்தோட போடமா அடையாளம் தெரியாம போட்டு வச்சா அந்த பழி தேவ் பில்டர்ஸ் மேல போயிடும். நான் ராஜா மாதிரி வாழ ஆசைப்பட்டேன். பாவி, அப்ப நாங்க எல்லாம் செத்து போயிருப்போம் மேடம். எல்லாத்தையும் என் வாயாலே சொல்ல வச்சுட்டேன். யாரும் பில்டிங்ல இருக்காதீங்க, வெளியே வந்துருங்க. வாங்க, வெளியில வந்துருங்க. வாங்க எல்லாரும் வாங்க. அசோக், நாங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டோம். இனி நீ அங்க இருக்காத அசோக், உனக்கு ஆபத்து. சொன்னா கேளுங்க அசோக். நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. நீங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க.
ப்ளீஸ் வந்துருங்க அசோக். வாங்க அசோக், வாங்க அசோக். காப்பாற்ற ஒற்றை மனிதராக போராடி வென்றுள்ளார் அசோக் என புகழாரம் சூட்டியதோடு இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை போலீசார் கைது நல்லா இருப்பியா பிரபாவி நம்ப வேண்டியவன நம்பாம நம்பிக்கை துரோகி இந்த மாதிரி நிலைமையில கூட உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் யோசிக்காம எங்க எல்லாருமே இவ்ளோ அக்கறையா இருந்திருக்கியப்பா. உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எல்லாரையும் மன்னிச்சிடு அசோக். ஆமாப்பா. செக்யூரிட்டி காவல்காரனா தான் பாத்துருக்கோம். ஆனா காவல் தெய்வமா இருந்து நீ எங்களை எல்லாம் காப்பாத்திட்டியப்பா. தைரியமா இருங்க, நல்லபடியா திரும்பி வருவீங்க. பணத்துக்கு நான் என்ன பண்ணன்னு யோசிக்கிறீங்களா? இதோ இவங்க தான் கொடுத்தாங்க. கொடுக்க வேண்டியது எங்க கடமைப்பா. அசோக், எங்க அத்தனை பேர் உயிரை நீ காப்பாத்திருக்க, உன் உயிரை நாங்க காப்பாற்ற மாட்டோமா? நீ எவ்வளவோ சொல்லும் போது எங்களுக்கு புரியல அசோக். மனசளவுல காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருப்பா. அசோக், பில்டிங் எவாக்குவேட் பண்ண சொல்லிட்டேன். இடிக்கிறதுக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். எல்லாருக்கும் வீட்டை திரும்ப கொடுக்க போறேன். ஏன் கௌரவத்தையும் தேவ் பில்டர்ஸ் ரெப்புடேஷனையும் நீ காப்பாத்திருக்க. இனிமே நீதான் எனக்கு பெர்மனன்ட் சீஃப் இன்ஜினியர்.